ஒரு தயாரிப்பாளரோட மறைவுக்காக ஒரு திரையுலகமே திரண்டு வந்து கண்ணீர் சிந்துவது என்பது மிக அரிதான ஒன்று. அந்த அரிய மதிப்பு பெற்றவர் தான் வெற்றி தந்தை ஆர்பி சௌத்ரி. உதய்பூரில் நடந்த அந்த ஒரு கோர விபத்து தமிழ் சினிமாவோட பல கனவுகளை சிதைச்சிருக்கு. இன்று சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற அவரோட இல்லம் வெறும் அஞ்சலி செலுத்தும் இடம் மட்டும் இல்லை, ஒரு மாபெரும் சகாப்தத்திற்கு விடை கொடுக்கும் களமாக மாறியிருக்கு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரியோட திடீர் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையுமே நிலைக்குலைய செஞ்சிருக்கு. விஜய், சூர்யா என இன்று உச்சத்தில் இருக்கும் பல நட்சத்திரங்களுக்கு ஏணியாக இருந்த அந்த மாமனிதர் தன்னோட 100வது படக்கனவை நிறைவேற்றாமலேயே விடை பெற்று போயிருக்காரு. உதய்பூர் விபத்தில் தொடங்கி சென்னை மயிலாப்பூர் இல்லம் வரைக்கும் கண்ணீரில் உறைந்து கிடக்கிற கோலிவுட்டோட தற்போதைய நிலவரம் மற்றும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய திரையுலக பிரபலங்கள் பற்றி பார்க்கலாம். மே 5ஆம் தேதி மதியம் ராஜஸ்தான் மாநிலம் பியாவர் அருகே நிகழ்ந்த அந்த கோரமான சாலை விபத்து இந்திய சினிமாவையே உலுக்கி போட்டிருக்கு. உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்று திரும்பும்போது திடீரென மாடுகள் குறுக்கே வந்ததுனால கார் விபத்துக்கு உள்ளாகியிருக்கு. இதில் பலத்த காயமடைந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இன்னைக்கு மதியம் அவரோட உடல் விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. மயிலாப்பூரில் இருக்கிற அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்ட நிலையில் திரையுலகமே அங்கே திரண்டிருக்கு. தன்னோட தந்தை மற்றும் வழிகாட்டியோட உடலை பார்த்ததும் நடிகர்கள் ஜீவாவும் ஜித்தன் ரமேஷும் நிலை தடுமாறி நின்ற காட்சி பார்ப்பவர் நெஞ்சங்களை உருக்குது. செய்தி கேள்விப்பட்டதுமே நேரில் வந்த நடிகர் விஜய் ஜீவாவை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொன்னதோட தனது குருநாதரோட உடலுக்கு நீண்ட நேரம் மௌன அஞ்சலி செலுத்தினார். பூவே உனக்காக படத்தின் மூலமாக விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தவர் சௌத்ரி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. விஜயோட அவரோட தந்தை இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நடிகர்கள் தனுஷ், விக்ரம், சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. மலையாள திரையுலகத்தோட மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்கள் நேரில் வந்து தன்னோட நீண்ட கால நண்பருக்கு அஞ்சலி செலுத்தியது அனைவரையும் நிகழ வைத்தது. நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் நடிகர் சிபிராஜ் ஆகியோரும் நேரில் வந்து குடும்பத்தினருக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட எக்ஸ் தளத்தில் எனது இனிய நண்பர் சௌத்ரி ஒரு அற்புதமான மனிதர், பல இளம் இயக்குநர்களுக்கு வாழ்வளித்தவர், அவரோட மறைவு எனக்கு பெரும் அதிர்ச்சியை அளிக்குது அப்படின்னு உருக்கமாக பதிவிட்டிருந்தார். அதே மாதிரி உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோரும் தங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் விக்ரமன், KS ரவிக்குமார் மற்றும் எழில் ஆகியோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்கின தந்தை அவர் அப்படின்னு அவங்க உருக்கத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் மலையாள திரையுலக சேர்ந்த பிரபலங்களும் தங்களோட இரங்கல்களை தெரிவித்து வராங்க. நடிகர் சிரஞ்சீவி மற்றும் மோகன்லால் ஆகிய ஆர்பி சௌத்ரியோட தங்களுக்கு இருந்த நீண்ட கால நட்பை நினைவு கூர்ந்து இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நடிகைகள் சிம்ரன், ஜோதிகா மற்றும் த்ரிஷா ஆகியோரும் தங்களது இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திர துணை முதலமைச்சர் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆர்பி சௌத்ரியோட மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என தங்களோட இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக 90க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த அந்த சாதனையாளருக்கு திரையுலகமே கண்ணீர் மல்க விடை கொடுத்து வருது. 4 மொழிகளில் நூற்றுக்கணக்கான கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம், பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு திருப்பு முனை என ஆர்பி சௌத்ரி அவர்களோட சினிமா பயணம் ஒரு சாதனை காவியம். லாபத்தை விட மனித உறவுகளுக்கும் தரமான கதைகளுக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவம் தான் இன்று ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகையுமே அவரது இல்ல வாசலில் கண்ணீரோட நிற்க வச்சிருக்கு. ஒரு சாதாரண மனிதனாக தன்னோட பயணத்தை தொடங்கி இன்று தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத அடையாளமாக மாறியிருக்கிற அவரது வெற்றி பல இளம் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாடமாக என்றும் இருக்கும். அவர் விட்டு சென்ற சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எனும் அந்த பெயர் அவர் தயாரித்த காலத்தால் அழியாத காவியங்கள் வழியாக திரையுலகில் என்றுமே ஒலித்து கொண்டே இருக்கும்.
ஒரு மாபெரும் சகாப்தத்திற்கு திரையுலகு இன்று கனத்த இதயத்தோடு விடை கொடுக்குது. Subscribe to One India and never miss an update.